திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவை போடுறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பதிவை போட வச்சதே யூடியூப் நண்பர்கள் தான், ஜோதிட நண்பர்கள் தான். யூடியூப்பை திறந்தால் போதும், சனிப்பயிற்சினால் சிம்மத்துக்கு அன்றவர் கிழிஞ்சிரும், திருவோடு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, நடுத்தருவில் நிற்பானுங்க, அப்படி இப்படின்னு ஒரே நெகட்டிவாக போட்டு பாவம் சிம்மராசிகளெல்லாம் யூடியூப்பை பார்க்கடாமல் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள ஒரு பலன்களாக போட்டுட்டு இருந்தாங்க. ஜோதிடம் என்பது வரக்கூடிய பிரச்சனைகளை காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவதை தவிர அவர்களை பயமுறுத்திலாம் முடக்கி வைக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நோக்கமும் அது கிடையாது. இப்போ சில இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் ஒரு அன்பர் அப்படியே ஒருத்தர் நல்ல விதமாக சொன்னாலும் கூட பாருங்கள், சனிப்பயிற்சி முடிஞ்சாலும் 2.5 கழிஞ்சிட்டு ரோட்டில் திரிவார் அப்படின்னாங்க. பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறத 2 வருஷத்துக்கு இருக்குமாங்கிறத யோசித்து சொல்லணும். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அது அப்படியே 2 வருஷத்துக்கு இழுத்துலாம் பேசக்கூடாது. ஜோதிடம் நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். ஏன்னா ஜோதிடம் தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு 4 குரு இருக்குது, நல்லா இருக்குமான்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா 4 நல்லா இருக்குமா அப்படின்னு? ஐயா, லக்னத்தை பார்த்தாயே சொல்ல முடியும், கட்டங்களை பார்த்தாயும் சொல்ல முடியும், நம்ம சொல்கிறோம்ல. அப்படி இருக்கும்போது 8ல் சனி இருக்கிற ஒரே காரணத்தினால அவர் ரோட்டுக்கு போவார்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அப்படிலாம் இல்லைங்கிறத உங்களுக்கு தரவுகள் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த பதிவை இதில் பாருங்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி கடந்த குரோதி வருடத்தில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29, 2025 அன்றைக்கி ராத்திரி 9:44 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சென்றிருக்கிறார். அவ்வாறு சனி பயிற்சி அறியும் போது சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் இருந்திருக்கிறது. சூரியன், சந்திரன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். இந்த 6 கிரகங்களை கூட்டுகளை வச்சுட்டு தான் உங்களுக்கு எதெடுத்தாலும் பிரச்சனை, தொட்டா பிரச்சனை, பேசினா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, படுத்தா பிரச்சனை, எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் சந்திரன் என்னாச்சு அப்படின்னா, மார்ச் மாதம் 31ஆம் தேதி அவர் அங்கேருந்து கிளம்பி மேஷத்துக்கு போயிட்டார். அப்புறம் சித்திரை வருஷ பிறப்பு அன்னைக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு சூரியன் அங்கேருந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது ஒரு 4 கிரகம் தான். அந்த 4 கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி, ராகு, புதன், சுக்கிரன் தான். அதில் இந்த ராகு மேலே சனி, ராகு, சுக்கிரன் 3 பேரும் இருக்கிறாங்க. அதுதான் அதில் ஹைலைட்டு. இதில் சனி புரட்டாதிக்கு வரும்போது புதன் உத்திரட்டாதிக்கு போயிட்டார். அப்போ மிச்சம் புரட்டாதியில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் யார்? சனி, ராகு, சுக்கிரன் தான். ராகுவோடு சேர்ந்த கிரகங்கள் அதனுடைய வலிமை இழக்குங்கிறது விதி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் இந்த ராகு இந்த புரட்டாதியில் இந்த 3 கிரகங்கள் இப்போ அதில் தான் இருக்குது எல்லாமே. அப்படி இருக்கப்போ சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும். சுக்கிரன் பணப்பழக்க வழக்கத்தை தடை செய்யும். புதன் அறிவில் கணக்கு வழக்குகள் எல்லாம் சில பிரச்சனைகளை கொடுக்கும், வியாதிகளை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட புதன் மே 6ஆம் தேதி மேஷத்துக்கு போய்ட்றார். சனி பார்த்திங்கன்னா சித்திரை 15 ஏப்ரல் 28 அவர் புரட்டாதிலேருந்து உத்திரட்டாதிக்கு போய்ட்றார். அதனால் பார்த்திங்கன்னா கடைசியில் ராகு மட்டும்தான் மே 6க்கு மேலே புரட்டாதியில் இருக்க போகிறார். அவரும் மே 18 மேஷத்துக்கு வந்துடுவார். சுற்றி வளைச்சி பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகங்கள் புரட்டாதிலேருந்து ஒவ்வொன்றா விடுபடும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். மே 18க்கு ராகுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமாக பிரச்சனைகள் இருக்காது. சனியோட பிரச்சனைகள் இருக்கும். அந்த சனியோட தசாபத்தி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி மேலே உத்திரட்டாதி மேலே போகிறதுனால வேலைகளில் பிரச்சனை, வேலைகளில் அழுத்தம், வேலைகளில் ஒரு திருப்தியின்மை, வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்காதது இருக்குது. அதை மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13 வரைக்கும் தான். ஏன்னா ஜூலை 13 சனி வக்கரமாயிடுறார். வக்கர சனி அதுக்கு ஆப்போசிட்டான பலன்கள் கொடுப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருந்தவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் பிரச்சனை குறையும்,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வக்கர சனியினுடைய கெட்ட பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் 18 தான் அந்த வக்கரம் முடிவுக்கு வருது. வக்கரம் முடிவு வந்து நேர்கதியில் போகும்போது முதல்ல இருந்த வீரியம் இருக்காது. அடிபட்ட பாம்பு மாதிரி தான். பாம்பை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் உயிர் வந்து இப்படி நகர்ந்துச்சுன்னா முதல்ல இருக்கிற ஸ்பீட்லேயே போகும். அப்படி பள்ளி போகிற மாதிரி தான் போகும். அதே மாதிரி தான் ஒரு வக்கரமான கிரகம் மீண்டும் நேர்கதியில் இருந்தாலும் அதற்கு நேர்கதியில் போகும்போது அதனுடைய அசுபபலனுடைய வீரியங்கள் கம்மியாயிடும். அது கூடி பார்த்திங்கன்னா ஒரு 110 நாள் 3.5 மாதம் அதில் தான் உங்களுடைய வேலைகளில் சில மன அழுத்தங்கள் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு உள்ள வாழ்வியல் பரிகாரங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் யார்ட்டையும் பிற விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது, நேர்மையாக நடந்து கொள்வது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி உங்களை ஒன்றுமே பிரச்சனை பண்ணாது. அப்புறம் தசாபுத்தி இருந்தால் தான் அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படணும். இல்லாட்டி கோச்சார சனியுடைய பலன்கள் 10% தான். அதனால் சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனின்னா ஏதோ ஆபத்தானது, அன்றவர் கிழிஞ்சிரும், ரோட்டில் நிற்க விட்டுருவாங்க, திருவோடு எந்த வச்சுருவாங்கலாம் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 100 நாட்கள் தான். 100 நாள் வேலை திட்டம் மாதிரி ஒவ்வொரு நாளாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் வேலையில் பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு இருங்க. கொடுக்குற வேலைகளை மனசலிப்பு இல்லாமல் ஆத்மார்த்தமாக, அது உங்களுக்கு தேவையான வேலையோ தேவையில்லாத வேலையோ சம்பந்தமான வேலையோ சம்பந்தம் இல்லாத வேலையோ அதிகாரிகள் கொடுத்துட்டாருன்னா கோவப்படாமல் சலிப்படையாமல் சந்தோஷத்தோட கர்மப்பலனை குறைக்கிறோன்னு நினச்சிட்டு செஞ்சுட்டே இருங்க. நிச்சயம் அதற்கப்புறம் நல்ல ஒரு உயர்வு வரும். அதனால் அஷ்டமசனின்னு சொல்லிட்டு மனசு போட்டு அரட்டி இருக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். 100 நாட்கள் தான் நண்பர்கள் இந்த பிரச்சனைகள். அதற்கப்புறம் நல்லபடியாக இருக்கும். மேலும் சனியுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு ஐயப்பனையும் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமை எதுவும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கவலை கொள்ள வேண்டாம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.